வணக்கம் மக்களே. மறைந்த பெரும் கவிஞர் பிரான்சிஸ் கிருபா எனக்கு மிகவும் பிடித்த மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிஞர். பிரான்சிஸ் கிருபா அவர்களை வாசித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய எழுத்துக்கள், அவருடைய தமிழ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. நான் என் நண்பர்கள் கூட ஒரு புகைப்பட பிடிப்புக்காக போயிருந்தேன், ஒரு கடற்கரையோரம் மட்டும். அங்க எங்கிட்ட இருந்தது கடைசியா அவர் உயிரோடு இருக்கும்போது வெளிவந்திருந்த சக்தியின் கூத்தில் ஒளியொரு தாளம், இந்த புத்தகம் இருந்தது, கவிதை தொகுப்பு. இதை என் நண்பன் கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சுக்கடா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா, திறந்து வாசிக்க ஆரம்பிச்சவன் அப்படியே லயிச்சு அந்த புத்தகத்துக்குள்ளேயே போயிட்டான். என்னடா இப்படி இருக்குது கவிதைகள், யார் இது, இன்னொரு எங்கேயோ என்ன கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், இவர் தான் பிரான்சிஸ் கிருபா. இப்போ உயிரோட இல்லை, ஆனா அவருடைய கவிதைகள் இந்த உலகற்கே அப்பாற்பட்டதா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். இந்த புத்தகம் அவருடைய 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அப்போ வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். ஓலங்கள் சுழலும் உடைந்த இசைத்தட்டு. இது அவருடைய கையெழுத்து பிரதி, அதாவது அவருடைய கையெழுத்து இருக்கும்ல, அந்த கையெழுத்திலேயே வெளியிடப்பட்ட புத்தகம். இதுல அவருடைய கையெழுத்து அப்படியே அச்சா இருக்குங்க பாருங்க. பிரான்சிஸ் கிருபாவுடைய கையெழுத்து தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அச்செழுத்திலும் கொடுத்திருப்பார்கள். கவிஞர் பிரான்சிஸ் கிருபாவை பத்தி நான் சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. ஏன்னா அவர் என்னை மாற்றிய கவிஞர்கள் ஒருவர். நான் இப்பவும் ஒரு படைப்பாளிய, ஒரு கவிஞனை நினைச்சு இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் சிந்துறேன்னா அது பிரான்சிஸ் கிருபா அவர்களைத்தான். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நீங்க வாசிச்சு பாருங்க. பிரான்சிஸ் கிருபா இந்த உலகத்தின் அழகை உங்களுக்கு இன்னொரு பரிணாமத்துல காட்டுவாரு, இந்த மனிதத்தை உங்களுக்கு உணர்த்துவார். என்னுடைய கற்பனையில் நான் சொல்லணும்னா, இந்த பேரண்டத்தின் அழகினை ஒரு புள்ளியில் குவித்து அந்த புள்ளியை உருக்கி திரவமாக்கி திரவ கடலாக்கி அக்கடலை ஒரு கோப்பையில் நிரப்பி உங்களுக்கு பருக கொடுக்கும் ஒரு கவிஞன், அக்கவிஞனே பிரான்சிஸ் கிருபா. இது என்னுடைய கற்பனையில ஒரு சின்னதாக உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். இந்த உலகத்துல மானுடத்தின் அழகையும் அதன் எதிர்த்தன்மையும் அழகுற ஒரு மனிதன் உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறது பிரான்சிஸ் கிருபால மட்டுமே முடியும். நீங்க அதை வாசிச்சிங்கன்னா இன்னொரு மனிதனாவே பரிணமிச்சிருங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய பேச்சு எல்லாமே மாறிடும். நீங்க இந்த உலகத்தை பார்க்கறதே வேற மாதிரி பார்ப்பீங்க. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ பிறந்தோம், ஆனா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற அந்த கசப்பான உண்மையை உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டிடுவாரு கவிஞர் பிரான்சிஸ் கிருபா. அதே நேரம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகம் எவ்வளவு அழகானது, அதை நம்ம பார்க்காம கடந்து போயிட்டு இருக்கோம். நம்மளை கூப்பிட்டு நிப்பாட்டி இங்க பாரு அப்படின்னு அந்த அழகு மொத்தத்தையும் உங்க கண்ணு முன்னாடி வேற ஒரு கோணத்துல காமிப்பாரு. தயவு செய்து வாசிக்கணும்னு விருப்பப்படுறவங்க பிரான்சிஸ் கிருபாவோட கவிதைகளை நிறுத்தி நிதானமா வாசிங்க. ஏன்னா வேகமா வாசிங்கன்னா புரியாது, அதுதான் கவிஞருடைய அழகே. அவருடைய கவிதைகள் ஏதாவது ஒன்றாவது எடுத்து பொறுமையா வாசிச்சிங்கன்னா அந்த பேரண்டத்தின் பெரும் பரிமாணம் உங்களுக்கு வெளிப்படும். உங்களை வேற ஒரு மனிதனாவே மாற்றி விடுவார் கவிஞர் பிரான்சிஸ் கிருபா. காலத்தின் கோலம், ஒரு பெரும் கவிஞன் மறைந்து விட்டான், விட்டு சென்றது படைப்புகள் மட்டுமே. பிரான்சிஸ் கிருபாவோட எழுத்துக்களை வாசிங்க, வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. வெல்க தமிழ்.